கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 41 அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மேய்ப்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் நிறைய குடும்பத்திலே சர்ச்சை கிளம்பிட்டு இருப்பீங்க. சில குடும்பத்திலே சர்ச்சைக்கு போறதுக்காக ஆயத்தமாய் கொண்டிருப்பீங்க. சில குடும்பத்திலே சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை. நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பம் வரலன்னு சொல்லி இணைந்திருப்பீங்க. இன்று யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நிறைய சூழ்நிலை நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பயம்தான் இருக்கும். நான் அப்படி நிறைய குடும்பத்தை பார்த்திருக்கேன். பயந்ததுனால பிரச்சனை அதிகமாயிரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை எப்போ அதிகமாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மாமியாரை பார்த்தா பயம், புருஷனை பார்த்தா பயம், சில வீட்டுல மனைவியை பார்த்தா பயம், பிள்ளைகள் அம்மா அப்பா பார்த்தா பயம், சில குடும்பத்துல வேலைக்கு போற இடத்துல அங்க ஓனரை கண்டா பயம், ஃப்ரெண்டை கண்டா பயம். வேதம் சொல்லுறது, தீமையை விட்டு விலகி வாழணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகி வாழ்ந்தாச்சுனாலே அந்த இடத்துல சத்துரு வர முடியாது. நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழும்போது நம்ம வாழ்க்கையிலே நமக்கு கர்த்தர் தான் துணையா இருப்பார். பயப்படாதே என்கிறார். உங்களை உருவாக்குன தேவன் தான் உங்களோடு பேச முடியும். ஒரு மனுஷன் பேசினா இதயத்துக்குள்ள சமாதானம் வராது. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களோடு பேசுறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்துலலாம் என் லைஃப்ல நான் எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமை அப்படிம்பாங்க. பயப்படாதே, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே என்கிறார். உங்க கையை பிடித்து தான் பயப்படாதே என்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மேய்ப்பர் உரைக்கிறார். புதிய நாளுக்காக இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நிறைய சூழ்நிலையிலே ஒரு மனுஷனுக்கு என்ன வரும்னா பயம்தான் வரும். அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். சின்ன ஒரு வியாதி வந்தாலே பயந்துருந்தாங்க. கர்த்தர் கூட இருக்கும்போது வியாதிலாம் ஓடி போயிடும். நம்ம கர்த்தரை விசுவாசிப்போம். 24 மணி நேரம் கர்த்தர் கூட இருப்பார். வாழ்க்கையில் பல சூழ்நிலை இணைந்திருப்பீங்க. இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். ஆலயத்துக்கு புறப்படுங்க. தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு போக சகல விதமான வாசல் திறந்தாங்க. எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ அந்த வம்சத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க, அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய சிரசு மேல் ஆசீர்வதிங்க. பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்கள் பிள்ளைகள் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து சத்தியத்தில் நடக்கணும், கிருபை செய்யுங்க. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்மக்கிரியாகி விட்டும், மாம்சக்கிரியாகி விட்டும். கர்த்தரை பிரியமானபடி வாழ என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தருடைய ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலம் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் இருந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம்.
இன்று பரிசுத்தம் ஓய்வு நாள். சர்ச்சைக்கு கொண்டு போங்க, அவருடைய சமூகத்தில் காத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.